வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி ரொம்ப சத்தான மிகவும் சுவையான லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற குறைவான பொருளை வச்சு நம்ம ஒரு சத்தான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பசங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் 1/4 கிலோ அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதும் நம்ம தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் இதில் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, நம்ம கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது மிதமான தீயிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு தொட்டு பார்க்கும்போது நமக்கு வலுவலுப்பாக இருக்கும். நல்ல ஃப்ரை ஆனதும் நமக்கு நல்ல மாவு மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே பேனில் 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். நமக்கு பாகுப்பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை. இப்போ வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் தூசு மண் ஏதாவது இருக்கும். நீங்கள் சுத்தமான வெல்லம் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வெல்லத்தை வடிகட்ட வேண்டாம். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளைப்பாகு பேனில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நம்ம வேர்க்கடலையை ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் லட்டு சாப்பிடும்போது நமக்கு அந்த வேர்க்கடலை வாயில் கடிப்படும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவும் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்க அந்த கோதுமை மாவு வேர்க்கடலை எல்லாமே நம்ம வெள்ளைப்பாக சேர்ந்து ஒன்றா திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்குது. நம்மளுடைய ஹெல்த்தியான கோதுமை மாவு வேர்க்கடலை லட்டு நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நமக்கு இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். நம்ம இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் கம்பு மாவும் வச்சு செய்யலாம். அதே போல் வேர்க்கடலையும் கேழ்வரகு மாவு வச்சு செய்யலாம். நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம எந்த ஒரு சிறுதானியத்தில் நம்ம லட்டு செய்கிறதா இருந்தாலும் நல்ல மாவு மொறு மொறுன்னு வறுக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு நல்லாயிருக்கும். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான நெய் கூட சேர்க்கலை. எண்ணெயில் பொரிக்காமல் வெள்ளை சக்கரை இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். வளர்கிற பசங்களுக்கு இது போல் ஹெல்த்தியான லட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வேர்க்கடலை சேர்த்து செஞ்சுருக்கிறதால லட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.